ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லரிங்கில் போனது. அது என்னென்னலாம் நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லரிங்கும் ஒரு ரொட்டீனாக இருக்குது. இன்றைக்கி டேயில் நான் டெய்லரிங்கில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சாரீஸு எல்லாமே ஓரம் அடிக்க வந்தது. இந்த சாரீ பாருங்கள், இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா உங்ககிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெகுலர் கஸ்டமரோட சாரீ தான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தைச்சதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு கலர், சூப்பரான சாரீ. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு சாரீ தைச்சி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிசைனில். பட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். என்னம்மா எங்கள் ரக்ஷிக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மெஷின் மேலே போட்டு வச்சுருந்தேன், தச்சு மடித்து வச்சுட்டு. அவள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா இந்த சாரீ சூப்பராக இருக்குமா உனக்காம்மா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு தெரியாது, நேற்று வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரீ, இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமரோட சாரீ தான். இது எல்லாமே இந்த சாரீ பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட கலர் காம்பினேஷன் பாருங்கள். நான் காமிக்கிறேன் ஒரு சாரியாக. உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச சாரீ தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னும் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரீ, இதுவுமே பார்த்திங்கன்னா தைக்க வந்தது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இந்த கலரில் க்ரீன் கலரில் வரும். இது ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ. இந்த ஒரு சாரீ பாருங்கள். யூ இது எப்படி தான் கட்டுறாங்கன்னே தெரியல உண்மையிலே. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இதை கட்டின்னு தூக்கிட்டு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் கனமாக இருக்குது. சாரியே பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட்லெஸ்ஸாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அண்ட் நீட்டாகவும் இருக்குது. கலர் காம்பினேஷன்லாம் பார்க்கறதுக்கு காமிச்சு பார்த்தீங்களா. அந்த சாரீஸோட ப்ளவுஸ் எல்லாம் இதில் இருக்குது, நான் தான் தைக்கணும். அவங்களே வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாரியில் அந்த பீஸுலாம் எடுத்துகிட்டு ஓரம் அடிக்கிறதுக்கு நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாரியாக அடிக்க ஆரம்பித்தேன். இதில் வந்து நான் மெயினாக இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, வீட்டிலே வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா தெரிஞ்ச வேணால் கட் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளவுஸுக்கு தேவையான அளவு விடாமலே வந்து கொஞ்சமாக ப்ளவுஸை வந்து கம்மியாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிரச்சனையாக போயிடுது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மெயினாக வந்து எல்லாருக்கிட்டேயும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களோட சாரியை தைக்க கொண்டு வரும்போது நீங்களாக ப்ளவுஸை வந்து கட் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் உங்களோட சைஸுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 80 சென்டிமீட்டரோ இல்லை 1 மீட்டரோ, சில பேருக்கு 1.25 மீட்டரும் தேவைப்படலாம். அந்த மாதிரி வந்து நீங்களே நல்லா நீட்டாக கட் பண்ணி கொண்டு வாங்க, தெரிஞ்சவங்களா இருந்தால். தெரியல, சில பேர் பார்த்திங்கன்னா முடியாதவங்களாக இருக்கும், நல்ல டெய்லராக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வயசாகிருக்கும், கண்ணில் ப்ராப்ளமாக இருக்கும், தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வீட்டில் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் பிசுறு மட்டும் தட்டி விட்டு அடிச்சிடலாம். ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும், ஓகேவா? ஆனால் டெய்லரிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களா தோராயமாக ப்ளவுஸுக்கு ஒரு அளவை விட்டு கட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இங்கே தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடுது. அதாவது ஸ்லீவுக்கெலாம் ஒட்டு போடுற சூழ்நிலை வரும்போது அதுக்கெலாம் கிளாத்தே இல்லாமல் போயிடும். சில டைம் பார்த்திங்கன்னா பட்டிக்கு கிளாத் இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் கட் பண்ணி கொண்டு வாங்க, ஓகே? ஏன்னா இந்த அம்மா இப்போ என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னா,
ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அம்மா வந்து இப்போ இந்த ப்ளவுஸை என்கிட்ட கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, நான் காமிச்ச ஒரு சாரியோட ப்ளவுஸ் தான், ப்ளூ கலரில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. அவங்களே கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பார்டர் வந்து எங்கே விட்டுருந்தாங்கன்னா சாரி கூட விட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்லீவுக்கு வைக்கிறது, ஸ்லீவுக்கு நம்ம பேக் சைடில் டிசைன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கொடுக்கறது இல்லையா. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சாரியோட அட்டாச் ஆகிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடு சேர்த்து தான் இதை வந்து கட் பண்ணணும் இல்லையா. ப்ளவுஸோடு சேர்ந்து தான் நமக்கு வரணும். ப்ளவுஸோடு சேர்ந்து கட் பண்ணி இதை ஸ்லீவுக்கு பேக் சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க தெரியாமல் இதை சாரியோட உள்பக்கமே அப்படியே வச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க. சாரியோடு சேர்ந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு இது உள்பக்கம் தான் வரும் சொருகும் போது வேஸ்ட்டாக இல்லையா. அது அவங்களுக்கு தெரியல, தெரியாமலே வந்து இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கரையெல்லாம் சில டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணுவேன். அதனால் நம்ம எப்படியாவது அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சாச்சு. இது வந்து நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இன்னும் பெரிய எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப வெயிட்டாக காமிச்ச பாருங்கள் ஒரு சாரீ கடைசியாக, அதோட ப்ளவுஸ் இது. இங்கே பாருங்கள், இது வந்து லைனிங் வைக்காமல் தச்சு போடவே முடியாது. மற்றதெல்லாம் அவங்க வந்து நார்மலான ப்ளவுஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அயன் பண்ணிட்டு தான் தைக்கணும். இது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. உட்காந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக செய்வாங்க பார்த்தீங்களா. இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன டெய்லர் தான். பெரிய டெய்லர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் 10 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் ஒருத்தர் கட் பண்ணுவாங்க, ஒருத்தர் தைப்பாங்க, ஒருத்தர் ஸ்லீவ் தைப்பாங்க, ஒருத்தர் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக தைச்சி போடுவாங்க. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே லைனிங் ப்ளவுஸே ரெடி ஆகிடுதுங்க. அப்படி தைச்சி முடித்தோடனே கொக்கி ஒருத்தவங்க கட்டுவாங்க, ஒரு பக்கம் கொக்கி கட்டிகிட்டு இருந்தால் ஒரு பக்கம் காஜ வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வேலை ஸ்பீடாக நடக்குது. ஆனால் நாம் தான் வந்து இது எல்லாத்தையுமே செய்யணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வேலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தச்சு முடிச்சு வச்சுருக்கு. இது வந்து ஈவினிங் வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. நான் வாங்கி செலவு பண்ணியும் ஆச்சு. இது வந்து கொடுக்கணும். இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பக்காவாக வந்து இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நான் தைக்கும்போது. ஸோ இது நான் தைச்சது தான். எல்லாத்தையும் பக்காவாக இது ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நான் தைச்ச ப்ளவுஸ் தான். இது வந்து அளவுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஈவினிங் இப்போ கொடுக்கணும், வருவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அவங்க வந்தால் கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இந்த டெய்லரிங் vlog எப்படி இருந்தது? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் இது இருந்திருக்கும். ஏன்னா லேடிஸ் வந்து சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏர்னிங்ஸுக்காக, வருமானத்துக்காக லேடிஸ் ஏதாவது ஒரு வேலைகளை செய்யணும், வருமானத்தை பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். நம்ம பிடிச்சது, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சிரமப்பட்டிருக்கேன். இந்த பணம் வந்து என்னால் சம்பாதிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னால் பணம் சம்பாதிக்க முடியலங்கிறதுனால பல பேர்கிட்ட வந்து நான் அவமானங்களை வந்து சந்திச்சிருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறவங்க, ஒன்றுத்துக்குமே லாயகம் இல்லாதவங்க, யார் வேணால் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க என்னெல்லாம். நீ என்ன பண்ணுற, இன்னும் வேலைக்கு போகலையா, நீ சம்பாதிக்கலையா, இன்னும் ஒரு காசு கூட உனக்கு சம்பாதிக்க முடியலையா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களாம் கூட நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இருந்தது. நமக்கு தெரியும் எதனால் நம்ம வந்து போக முடியல, எதனால் சம்பாதிக்க முடியலங்கிறது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நமக்கும் தெரியும். ஆனால் இதை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து இது மாதிரி கேட்டெல்லாம் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அனிதா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு என் வேலை என்னவோ அதை அழகாக பார்த்து இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படின்னும்போது ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஓகேங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் நம்மளோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டடா.